பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கி வந்திருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்க இதில் புதுசாக எது ஆட் பண்ண போகிறாங்கன்னா கொத்தமல்லி தழை கொஞ்சம், புதினா கொஞ்சம் இருக்குது, மல்லி இருக்குது. இது கொஞ்சம் ஒரு வாசனைக்காக போடுறீங்களா இல்லை ஒரு டேஸ்ட் கொடுக்குறதுக்காக போடுறீங்களா? எல்லாத்துக்கும் ரெண்டுமே மிக்சிங் ஆகிருக்கு. இதெல்லாம் போட்டால் தான் பிரியாணியாக இருக்குது. பார்க்குறக்கே பச்சையாக நல்லா இருக்குது. கடையிலாம் அளவாக போடுவாங்க. நாமெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் தாராளமாக. இப்போ வீட்லேயே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எல்லாருமே ஒரிஜினலாக பண்ணுறீங்க இல்லையா? ஒரு மிக்சிங் இல்லாமல் எது ஒரிஜினல் ஆகுதோ அதை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கடையிலாம் அர்ஜுனமோட்டா போட்டுருவாங்க, பிரியாணி எசன்ஸ் ஊற்றிடுவாங்க. அதுதான் அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகை சொல்லியிருக்காங்க. அது அஜினோமோட்டாங்கிறது வந்து உடம்புக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. போதுமான அளவு அஜினோமோட்டா போடுறேங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்னமோ தெரியலைங்க, ருசியாக இருக்காது. வீட்டில் போகிறது விடமாட்டேங்குது. ஒரு டேஸ்ட் கொடுக்குறதுக்காக ஒன்று அஜினோமோட்டா போடுறது நல்லதான் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கி விட்டுருக்கேன். நல்லா கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி தலையுமே உங்களுக்கு புதினா போட்டு கட்டி மிக்ஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நிறமாக மாறி இருக்குது. இந்த நிறத்துக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கணும். அப்போ தான் ஒரு பிரியாணி ஒரு டேஸ்ட்டு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதுமான அளவு வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எத்தனை கிராமுங்க? எத்தனை கிராம் தெரியல, ஒரு 25 கிராம் மேலே தெரியுது. நிறைய போட்டால் நல்லது தான். உங்களுக்கு இஞ்சி பேஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கிறக்கா இல்லை ரஃப்பாக இருக்கிறக்கா போடுறீங்களா? இல்லை, பிரியாணிக்கு அது ரொம்ப முக்கியம். முக்கியம். ஆமாம், மசாலாவில் அதுவும் முக்கியம்.